Good morning, my dear students. Today we are going to discuss about the last model of distribution system, that is model number 10, unit number 2. Last class we என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சது வந்து systems of distribution layout அப்படின்னு சொல்லி அதில் 4 டைப் ஆஃப் layout இருக்குன்னு சொல்லி அதில் 3 layout வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். Dead end system, grid end system, circular or ring system, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு சொன்ன 3 மெத்தடுமே வந்து லாஸ்ட் மிடில் மாடல் உங்களுக்கு டீட்டெயிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரேடியல் மெத்தட் அப்படின்றது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் லேஅவுட் அப்படின்றது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகல சொல்லிட்டேன். இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 to 12 மார்க் ஸ்கோர் பண்ண நினைச்சிங்க அப்படின்னாக்கா செகண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் வந்து இந்த சாப்டர் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி வந்து மினிமம் 12 to 13 மார்க்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாருமே எடுத்துடலாம். அதில் இந்த மெத்தட்ஸ் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் பூரா போன மாடல்லேயே நான் சொல்லியிருக்கேன். நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 10 மார்க் கொஸ்டின் சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலும் சரி இந்த 4 மெத்தட் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இது போக அந்த முதல் சொன்னேன் இல்லையா, அதுவும் கொஸ்டின்ஸை படித்து நீட்டாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. மாற்றிக்கிட்டு எழுதிக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழப்பம் அது சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த 4 மெத்தடை பற்றி எழுதணும். சரிதான், ரைட். இதில் கடைசி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேடியல் மெத்தட் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிம்பிள் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வாட்டர் மெயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் பைப். அங்கே தான் தண்ணி வந்து சோர்ஸ்லேருந்து வரும். நமக்கு வந்து ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து டேரெக்டாக வந்து வாட்டர் மெயின் வழியாக தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அதே மாதிரி ஒரு சேம் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேம் ஏரியாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் சின்ன ஏரியாவை பிரிச்சிருவாங்க, ஸ்கொயர் ஏரியாவை பிரிச்சிருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இது ஒரு பெரிய லேஅவுட்டாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவை பிரித்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்னு கட்டிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் ரிசர்வாயர், இது ஒரு ஸ்டோரேஜ் ரிசர்வாயர், அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர் சொல்லுவாங்க. இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர், இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர் அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்வாயர் அப்படின்னு வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சாதாரணமாக பார்க்குறோமே ஓவர் ஹெட் எலிவேட்டட் டேங்க், வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டேங்க் தான். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஏரியா வந்து நல்லா ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதில் மிடில் ஆஃப் த டேங்க் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சுனாக்கா மெயின்லேருந்து வரக்கூடிய வாட்டர் பூரா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓவர் ஹெட் டேங்கில் ஏற்றி அதற்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸ்க்கு வந்து நம்ம எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சரி அப்படியே வாட்டர் மெயின் உள்ள வந்து இந்த ஓவர் ஹெட் டேங்க் மேலே ஏற்றி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கன்சூமர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா சரி எப்போ தேவையோ அப்போ வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ரேடியல் மெத்தட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அந்த 4 மெத்தடையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருச்சு, ஈஸியாகவும் இருக்கும். மார்க் ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அருமையான மெத்தட். சரிங்களா? ரைட். இனி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கடைசியாக வந்து சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்ற சின்ன ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா? கேட்டாங்கன்னா வந்து மெயினாக வந்து வாட் இஸ் சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன் கடைசியாக ரேஷன் மெத்தட் சொல்லும்போது சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸ்க்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிற முடியாது அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன பண்ணாங்க சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்றது. ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டு ஸ்டோர் கிளியர் அண்ட் ட்ரீட்டட் வாட்டர், அதாவது எல்லா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளிக் வந்து நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த ட்ரீட்டட் வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சர்வீஸ் ரிசர்வாயர்ஸ் ஆர் ப்ரொவைடட். ஸ்டோர் பண்ணுறதுக்கா என்ன பண்ணுறாங்க சர்வீஸ் ரிசர்வாயர் ப்ரொவைட். சரிங்களா? த சர்வீஸ் ரிசர்வாயர்ஸ் ஆர் த என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டேங்க்ஸ் which are constructed of brick masonry, cement concrete or stone masonry for the purpose of storing and serving the water to the consumers. சரிங்களா? இது வந்து ஒரு enclosed tank. It may be constructed by brick masonry, stone masonry or even RCC concrete. சரிங்களா? ரைட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கேட்பாங்க வாட் இஸ் இல்லைன்னா டிஃபைன் சர்வீஸ் ரிசர்வாயர்னு கேட்பாங்க. அடுத்து சர்வீஸ் ரிசர்வாயர் 2 டைப் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரிசர்வாயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 டைப் இருந்து அதில் வந்து சர்வீஸ் ரிசர்வாயர் ஆர் அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயர், எலிவேட்டட் ரிசர்வாயர் ஆர் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் OHTன்னு சொல்லுவாங்க. பிலோ த கிரவுண்ட் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பேர் வந்து அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயர். எலிவேஷன் கிரவுண்டுக்கு மேலே நம்ம வந்து பில்லர்ஸ் எல்லாம் கட்டி காலம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஓவர்ஹெட் டேங்க் அப்படின்றது. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாடல் வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் ஆர்டர். ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 20 years 25 years மேலே கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது, டவுனில் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட குறைச்சிட்டாங்க, இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து போச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி இந்த எலிவேட்டட் ரிசர்வாயர் அதாவது டேங்க் வந்து நமக்கு பார்க்கலாம் ஈஸியாக வந்து தட் இஸ் எலிவேட்டட் ரிசர்வாயர் ஆர் ஓவர்ஹெட் டேங்க் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரிசர்வாயர். இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது பிலோ த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே
பார்த்தீங்கன்னா இதான் கிரவுண்ட் லெவல் இதுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க, எர்த் ஒர்க் தோண்டி நம்ம என்ன சைஸ் டிசைன் பண்ணிக்கோ அந்த சைஸுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்லெட் பைப் வழியா வாட்டர் வந்து உள்ள வரும். இது வந்து 2 கம்பார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சரி, திஸ் இஸ் ஒன் கம்பார்ட்மெண்ட், இது வந்து அனதர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? இதுல டாப்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆர்சிசி ரூப்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரூப்ஸ்ல அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க சரி, வென்டிலேட்டிங் கவுல் போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? வென்டிலேட்டிங் கவுல் ப்ரொவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த உள்ளத இந்த இதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேல கண்ட்ரோல் வால்வ் பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன், இந்த என்டையர் டேங்க் வந்து 2 இதா செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இது ஒரு கம்பார்ட்மெண்ட். நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சரி, இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக மேல டாப் ஆஃப் த ஸ்லாப் வந்து கண்ட்ரோல் வால்வ்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க எவ்வளவு கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சரி, இதனுடைய வந்து நின்று என்ன ஆகும், இங்கே வந்து நின்றுனாக்க ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். எப்போ நமக்கு தேவையோ அந்த இடத்துல என்ன பண்ணா அவுட்லெட் உடைய வந்து வெளியே எடுத்துட்டு போய் அந்த பப்புள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சர்வீஸ் ரிசர்வ் ஆகிறது. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படத்தை நீங்கள் க்ளீனாக போட்டாலே வந்து ஓரளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இதில் வந்து 2வது டேங்க் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க வந்து எலிவேட்டட் ரிசர்வாயர். எலிவேட்டட் ரிசர்வாயருக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேங்க் தான் கட்டுறாங்க. அதோட நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு டேங்கோட எலிவேஷன் அப்படின்றது. இது நம்ம உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த மெயின்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் என்ன பண்ணிருப்பாங்க சரி, இங்க இருந்து மேல பம்ப் மூலமா வந்து கொண்டு இன்லெட் பைப் வழியா இந்த டேங்க் ஏற்றிடுவாங்க. இந்த இதோட டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்சூமர்ஸ், நம்பர் ஆஃப் கன்சூமர்ஸ் தான். ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய கன்சூமர்ஸ் வந்து ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சப்ளை பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜிங் டேப் இருக்கும். சப்போஸ் ஒரு 2000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ஆஃப் டேங்க் இருக்கும். நம்ம ப்ராக்டிகலாவே பார்க்கலாம். சின்ன சைஸ் ஆஃப் டேங்க் இருக்கும். பில்லர்ஸ் வந்து ஏகப்பட்ட பில்லர்ஸ் 30 பில்லர்ஸ் 40 பில்லர்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா மேல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய டேங்க் எல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னாக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்சூமர்ஸ், நம்பர் ஆஃப் கன்சூமர்ஸை பொறுத்து என்ன சரி இந்த சைஸ் ஆஃப் த டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க சரி, மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு அந்த வாட்டர் என்ன பண்ணி பம்ப் மூலமாக கொண்டு வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் நமக்கு வந்து எப்போ தேவையோ அதில் என்ன பண்ணுவாங்க பலபடியும் அவுட்லெட் போய் எடுத்து கன்சூமர்ஸ் கொண்டு வாங்க. அதுதான் நம்ம வந்து குளோரினேஷன் ப்ராசஸ் வச்சுனேன். அதாவது இந்த மாதிரி டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ நம்ம கன்சூமர்ஸ்க்கு சப்ளை பண்றோமோ அதற்கு முன்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குளோரின் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்டு குளோரினேஷன். இது போன சாப்டர்ல கடைசியா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது நிறைய டைப் ஆஃப் குளோரினேஷன் சொல்லுவேன். அந்த குளோரின் ஆட் பண்ற டயத்தை பொறுத்து என்ன சரி டைப்ஸ் ஆஃப் குளோரினேஷன் ப்ராசஸ் மாறும். ஸோ இது வந்து வெரி சிம்பிள். இதுல வந்து இப்போ இந்த சாப்டர் பொறுத்தல வந்து அதாவது 2.2 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சரி எல்லாத்தையும் இன்னொரு ஓவராலாக சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான சாப்டர், ரொம்ப சின்ன சாப்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல எடுத்தோம்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். கன்வே பண்ணி எப்படி கன்வே பண்றோம் அப்படின்றது. ஸோ ஒன்று வந்து கிராவிட்டி சிஸ்டம், இன்னொன்று வந்து பம்பிங் சிஸ்டம், இன்னொன்று வந்து கிராவிட்டி அண்ட் பம்பிங் சிஸ்டம், காம்பினேஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் பம்பிங் சிஸ்டம். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை. கன்சூமர்ஸ்க்கு வந்து எப்படி சிஸ்டத்துல வந்து நம்ம சப்ளை பண்றோம். ரெண்டு டைப் தான், கண்டினியூஸ் சப்ளை அண்ட் இன்டர்மீடியன்ட் சப்ளை. கண்டினியூஸ் சப்ளைங்கிறது 24 hours சப்ளை. இன்டர்மீடியன்ட் சப்ளைங்கிறது எப்பப்பெல்லாம் சப்ளை பண்ணுவோம், ரெகுலர் இன்டர்வல்ல 1-2 days இருக்கோ 3 days இருக்கோ இல்ல டெய்லியோ அந்த மாதிரி இருந்து என்ன சப்ளை பண்ணாங்க ஒரு கேப் விட்டு சப்ளை பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் இன்டர்மீடியன்ட் சப்ளை. மூணாவதான் சிஸ்டம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர். 4 டைப் ஆஃப் லேயர் பார்த்தோம் இல்லையா, கிரிட் சிஸ்டம், டெட் எண்ட் சிஸ்டம், ரேடியல் சிஸ்டம், சர்க்குலர் சிஸ்டம். அதனால கொஸ்டின்ஸ் வந்து மூணுமே வந்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ல எதை மாத்திருக்காங்க கொஸ்டின் புரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா மார்க்ஸ் போறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்றது. சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்றது வேற ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் a structure. It is constructed by either brick masonry or stone masonry or by concrete. The main purpose for providing this type of reservoir is to store the water for some period before supply to the consumers. சரியா? கன்சூமர்ஸ்க்கு சப்ளை பண்றதுக்கு முன்னால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பண்ணாக்கும் சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்றது. இந்த சர்வீஸ் ரிசர்வாயர் 2 டைப். பிலோ த கிரவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு பேர் ஒன்று இருக்கும். மேல கிரவுண்ட் வாலுக்கு மேல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து என்னது எலிவேட்டட் டேங்க். அதான் என்ன சொல்றாங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இதோட செகண்ட் யூனிட் முடிஞ்சது. ஓரளவுக்கு வந்து 10 மாடல் வந்து நல்ல சிலபஸ் கவர் பண்ணிருக்கேன். 10 மாடல்ல டோட்டலா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். இது போக டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் புக்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்ட் புக்லையும் பின்னால பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது முடிஞ்ச உடனே ஒரு 1 or 2 daysல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட் மார்க்கை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கு கால்குலேஷன் போடுவாங்க. ஸோ அதனால வந்து படிக்காம விட்டுறாங்க. இங்க நான் கொடுத்த அந்த 10 மாடல் நல்லா தரவா படிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த டெக்ஸ்ட் புக் நல்லா தரவா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உறுதியாக நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம்.
அதனால் வந்து யாரும் படிக்காமல் இருந்தாங்க, படிச்சுங்க. ஏன்னா இதுதான் என்ன தெரியும், அடுத்து நமக்கு டைம் இருக்க இல்லையா சொல்ல முடியாது. வந்தவொடனே என்ன அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? ரைட், குட் பை. அடுத்து வந்து 3வது யூனிட் நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கேற்ற வந்து கொஞ்சம் கேப் போட்டு ப்ராக்டிகல்ஸ் ஓரியன்டலாக ஏதாவது செய்யணும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்ப்போம். அதனால யூனிட் நம்பர் 3 ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 days கழிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிதானா? ஓகே, வி வில் மீட் அகைன் யூனிட் நம்பர் 3. தேங்க்யூ, குட் பை.